வெல்கம் டு டே 8 ஆஃப் 30 டே புக் சேலஞ்ச். இன்றைக்கி நான் சூஸ் பண்ண புக் வந்து ரொம்ப ஈஸியான, ரொம்ப லைட் ரீடு, ஈட் த ஃப்ராக். ஸோ இது நீங்கள் எடுத்தாலுமே கப்புள் ஆஃப் ஹவர்ஸில் மேக்ஸிமம் ஈஸியாக படிச்சிடலாம். அண்ட் கீ கான்செப்ட் என்னென்னா, ஒரு 21 வே நீங்கள் வந்து அதிகமாக ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறீங்கன்னா அதை பீட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான 21 வேஸ் சொல்கிறாங்க. அண்ட் டு பி ஃப்ரேங்க், அந்த 21 வேஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இட்ஸ் வெரி பேசிக் காமன் சென்ஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுற ஐடியாஸாக தான் இருக்கும். பட் அது போக தே ஹாவ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த டைட்டில் சொல்கிற மாதிரி ஈட் த ஃப்ராகுன்றது என்னென்னா, உங்களோட ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு தான் அந்த ஃப்ராகு. அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அந்த டேயில் இருக்கிற மற்ற எல்லா டாஸ்க்கையும் ஈஸியாக முடிச்சிட முடியும் அப்படின்றது தான் அந்த மெயின் கான்செப்ட். அதுதான் அந்த டைட்டில். அண்ட் வேறு நல்ல விஷயம் சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து லாங் டேர்ம் திங்கிங் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களாம். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக வந்து நீங்கள் திங்க் பண்ணும்போது இப்போ என்ன தேவை அப்படின்ற போது நீங்கள் ப்ளஷரை தேடி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் தேடும் போது நீங்கள் லேசியாக இருக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் திங்கிங்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் 1 இயர் கழிச்சு நம்ம எப்படி இருக்க போகிறோம், 5 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்க போகிறோம், அந்த மாதிரி லாங் டேர்மாக திங்க் பண்ணும்போது இன்றைக்கி ப்ரோஜனமான ஆக்டிவிட்டிஸ் என்னவோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னோட மேஜர் டேக்அவேஸ் வந்து இதுதான் இந்த புக்கில். பட் அந்த 21 வேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வே தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சம்மரி நீங்கள் படித்தா கூட போதும் தான். சும்மா ChatGPT வந்து சம்மரி நீங்கள் படித்தாலே இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் படிச்சுக்கலாம். பட் திஸ் ஆத்தர் பிரைன் ட்ரேசி, இந்த ஆத்தரோட பெரிய ஃபேன் தான். அவரோட மற்ற புக்ஸ்லாம் வந்து ரொம்ப டீப்பாக நாலேஜபிளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 30 டேஸில் அவரோட இன்னொரு புக்கோட மீட் பண்ணலாம். See you tomorrow with another book.